கோபநாட்டிலிருந்து கட்டமைக்கிறேன். கோபநாத் சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு இதுல உடன்பாடு இல்லையா? இந்த மாடல் ஆஃப் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எப்போதுமே உடன்பாடு இருந்தது இல்லையா? இந்தியாவில் ஜனநாயகத்தை வழங்கி தேர்தல் நடைமுறையை வாக்காளர் 21 வயது நிரம்பியவர்கள், பிறகு 18 வயது, இந்த தேர்தல் நடைமுறையை இந்தியாவில் ஆண் பெண் எல்லோருக்கும் வாக்குரிமை வழங்கி ஒரு ஜனநாயகத்தை இந்த நாட்டுக்கு வழங்கிய பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி 75 ஆண்டுகளை கடந்து இந்திய ஜனநாயகம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்தியாவில் இன்றைக்கும் ஒவ்வொரு மக்களவைத் தேர்தல் மூலமாகவும் ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதில் என்னென்னா, இந்த பாஜகவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தம் கொள்கைகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட கொள்கைகளை கொண்ட பாஜக 2014 சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மத ரீதியாக மக்களை அணி திரட்டி 2019 ஜெயிக்கிறாங்க, 24 மறுபடியும் ஜெயிக்கிறாங்க, அறுதி பெரும்பான்மை இல்லை என்றாலும். ஆக மக்கள் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக திசை திருப்புகிற வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல். நான் கேட்குறேன், இந்தியாவில் கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்காங்க, 140 கோடி மக்கள், பல்வேறு மதம், கலாச்சாரம், மொழி, இனம் எல்லாம் இருக்குது. இப்போ கேரளாவுடைய கலாச்சாரம் வேறு, தமிழக கலாச்சாரம் வேறு, ஆந்திரா வேறு, கர்நாடகா வேறு, மகாராஷ்டிரா வேறு, மத்திய பிரதேஷ் வேறு, இப்படி பலதரப்பட்ட கலாச்சாரம். இதில் எல்லா கலாச்சாரத்தையும் அழித்து விட்டு ஒரே கலாச்சாரம் என்ற அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கான கருப்பொருள் கலாச்சாரம், ஒரே கருத்தியலை திணிக்கிற ஒரே கருத்தியலை திணிக்கிற முயற்சி. கட்சிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாடல்ல விருப்பம் இல்லையா? முற்றிலும் உடன்பாடு இல்லை. இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதனால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கூட்டாட்சி தத்துவம், குழி தோண்டி புதைக்கிற முயற்சியில் மோடி இறங்கி இருக்கிறார். இது ஒற்றையாட்சி, அதிபராட்சி முறையை கொண்டு வருகிற முயற்சி. ஆனா துவக்க காலங்கள் அப்படித்தானே இருந்துச்சு. சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் 67 வரைக்கும் அப்போ கலாச்சாரங்களை அழிக்கக்கூடிய அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகல. 1952 67 வரைக்கும் மேலேயும் காங்கிரஸ் கீழேயும் காங்கிரஸ் இருந்தது. 67க்கு பிறகு பல மாநிலங்களில் பல கட்சி ஆட்சிக்கு வருது. இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய குரல் அதிகமாக ஒலிக்கிற காலகட்டத்தில் அந்த குரல் எதற்காக ஒலிக்கிறது? இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து தான் பேசுகிறாரு. அதே போல் ஆந்திராவில் கூட ரேவந்த் ரெட்டி ஒரு தேசிய கட்சின்றதை விட மாநில உரிமைக்காக அதிகம் பேசுகிறார். சித்தாராமையா பேசுகிறார். தேசிய கட்சிகளை மாநில நலனை முன்னிலைப்படுத்துகிற ஒரு அரசியல் செய்ய வேண்டியிருக்கு. இதற்கெல்லாம் எதிராக பாஜக இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், நான் கேட்குறேன், 4120 சட்டமன்ற தேர்தல் நடத்தணும், 543, அதுக்கப்புறம் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள், எப்படி சாத்தியம்? நடைமுறை சாத்தியம்? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த தேர்தல் முடித்து இல்லை, நான் கேட்குறேன், ஒரு சட்டமன்றத்தை ஒரு ஆட்சி கவுந்து போகுது, அதுக்கு எப்படி தேர்தல் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா? ஒன்று. ரெண்டாவது, அப்புறம் ஒரு சட்டமன்றத்தை கலைக்கிற உரிமை முதலமைச்சருக்கு இருக்குது. அந்த உரிமையை இந்த சட்டம் பறிக்கிறது. ஒரு சட்டமன்றம், ஒரு முதலமைச்சர் 1971 கலைஞர் சட்டப்பேரவையை கலைத்து விட்டு தேர்தலுக்கு போனார் ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே. அந்த உரிமை மாநில முதலமைச்சருக்கு அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டமே மத்திய அரசு, மாநில அரசு, அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம், இப்படி நீதித்துறை, அப்படி பல பிரிவுகளாக பல உரிமைகளையும் நாம் வழங்கியிருக்கிறோம். இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையை தகர்க்கிற அந்த முயற்சி, அதன் மூலமாக மோடி என்னன்னா ஒரு தனித்த பெருங்கட்சியாக பாஜகவை முன்னிலைப்படுத்துவதற்கும் இப்போ பெரிய தடையாக அவருக்கு இருப்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி, அசூர வளர்ச்சி. அவர்கள் மக்களின் குரலாக ஒலிப்பது அவருக்கு பிடிக்கல, அது ஏற்றுக்கொள்ள அவருக்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் திட்டமிட்டு கூடி விவாதித்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் காலமாக நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு செயல்படுகிற இந்த கூட்டாட்சி தத்துவ மாநில உரிமைகளை மதிக்கிற அந்த போக்கிற்கு
மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாக தான் காங்கிரஸ் கட்சி பார்க்குது. இப்போ குடியரசினுடைய முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில குழு போட்டாங்க. அந்த குழு அவர் தலைமையில போட்டதே தப்பு. அவர் ஒரு அரசு சார்பற்றவர். அரசு சார்பற்றவர். அவரை போய் இந்த குழுக்கு தலைவரா போட்டு அவர்கிட்ட ஒரு அறிக்கை கேட்டு வாங்கிக்கிட்டீங்க. என்னுடைய கேள்வி, அதற்கு முன்பு இஎம் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில டிராஃப்ட் ரெடி பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. அவருடைய பங்களிப்பு அதுல எப்படி இருந்துச்சு? இல்ல நான் என்ன சொல்றேன், நான் சுதர்சன் நாச்சியப்பனுடைய பங்களிப்பை கேட்கிறேன். இல்ல அதாவது சுதர்சன் நாச்சியப்பன் அவர் அந்த குழு ஏற்கனவே ஒரு குழுவில் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கருத்து இல்ல அந்த கருத்து ஒரு கட்டத்தில் அடிக்கடி தேர்தல் நடத்துவது பெரும் நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது. தேவையில்லாமல் அங்க வந்து அரசியல்ல ஒரு நீடித்த நிலைத்த தன்மை இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு எங்கள் கருத்து என்பது, இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, மல்லிகார்ஜுன் கார்கே, ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் நாள்தோறும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். அதனால சுதர்சன் நாச்சியப்பன் கருத்து குறித்து நாம் இப்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி முன்பு இருந்த கருத்துல கொஞ்சம் இல்ல அது ஒரு தனிப்பட்ட கருத்தை தவிர கட்சியின் கருத்து கிடையாது. இலைக்குழு உறுப்பினராக இருந்து அந்த கமிட்டியில அவர் செஞ்சிருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். இன்னைக்கு எங்கள் எதிர்ப்பு வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு பிரதான எதிர்கட்சி. எங்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட, மல்லிகார்ஜுன் கார்கே உட்பட நாங்கள் இதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். தொடர்ந்து எதிர்ப்போம். எந்த நிலையிலும் இந்த திருத்தம், அரசமைப்பு சட்ட திருத்தம் நிறைவேற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது வந்து இந்த நாட்டிற்கு பெரும் கேடு விளைவிக்கக்கூடியது. ஏற்கனவே வந்து பல அமைப்புகளை சீர்குலைத்து விட்டாங்க. ஃபெடரலிசம், இன்னைக்கு கூட்டாட்சி முறை எல்லாமே திணிக்கப்படுகிறது. மாநில உரிமைகள் ஒரு புதிய இன்னைக்கு வந்து சில திட்டங்களை பிஎம்ஸ்டி திட்டம் ஏற்றுக்கொள்ளாதனால நிதி மறுக்கப்படுகிறது. நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மத்திய அரசின் திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பாரபட்சமான போக்கு நிலவுகிற இடத்துல மறுபடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா என்ன ஆகும்? அதிகார குவியல் ஏற்படும். அதன் மூலமாக சர்வாதிகாரம் தலை தூக்கும். வளர்ந்த பல முன்னணி நாடுகள்ல அப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து பெரும்பான்மை இல்லாமல் கவுந்து போகுது, ஆட்சி கவுழுகிறதுன்னா தேர்தல் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா? அப்போ எல்லா மாநில சட்டமன்ற தேர்தலையும் கலைப்பீங்களா? ஏன்னா நடைமுறை சாத்தியமே இல்லைங்க. இந்தியாவுக்கு ஏற்ற அணுகுமுறையை கையாளது. இந்தியாவுக்கு ஏற்ற அணுகுமுறை அல்ல. பல மாநிலங்களில் பல நாடுகளில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி பன்முக கலாச்சாரம் இருக்கிற நாடுகளில், பல மாநிலங்களில் பல விதமான நடைமுறை இருக்கிற இந்த நாட்டில் இந்த ஒரே நாடு, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவையில்லைங்க. அதை தவிர மற்ற வகைகளை இந்த நாட்டை முன்னிலைப்படுத்த, வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல முறையான வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கலை, பணவீக்கம் இல்லை, இதையெல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இதை அவங்க முன்மொழிகிறாங்க. இன்றைக்கு இருக்கிற மக்களவையில் இதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. 3/2 பெரும்பான்மை இருக்கணும். அந்த பெரும்பான்மை இன்றைக்கு பாஜகவுக்கு இல்லை. நிச்சயமாக கிட்டத்தட்ட 15 கட்சிகள் இதை எதிர்க்கிறேன். அந்த நிலையில் இது நிறைவேறுவதற்கான வாய்ப்பில்லை. இதை ஒரு விவாதமாக வைத்து எல்லாத்தையுமே அவங்க என்னன்னா விவாதத்தின் மூலம் வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிற முயற்சி தான் பாஜக கையாண்டு வருகிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் 5 வருஷம் நிலையா இருக்குன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னா சர்வாதிகாரம் தான் நடக்கும்.